viewers, வணக்கம் and welcome to Kanna's Kitchen. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் சமயத்தில் ஏதாவது ஒரு பர்த்டே பசங்களுக்கு வந்துச்சுன்னா கேக் எதுவுமே செய்ய முடியாது, வெளியில் கொடுத்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அந்த வேளையில் இந்த மாதிரி ஒரு கேக்கை நீங்கள் செய்து பர்த்டே வீட்டிலேயே கொண்டாடலாம். இது ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களையே வச்சு செய்யக்கூடிய ஒரு கேக் செய்கிற முறை தான் இது. ஓவன் இல்லையே, பீட்டர் இல்லையே, இல்லை பட்டர் கடையில் போய் வாங்கிட்டு வரணும், அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. இது எதுவுமே இல்லாமல் இந்த கேக்கை நீங்கள் செய்து எடுத்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பட்டர் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இது மைதாமா 1 கப், அதாவது 125 கிராம், சீனி 1/2 கப், அதுவும் 125 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இந்த 1 கப் மைதாமா நீங்கள் கொஞ்சம் நிரப்பி எடுத்தீங்கன்னா 125 கிராம் வருது. அதே போல் சீனியும் 1/2 கப் 125 கிராம் வருது. சரியாக மட்டமாக அளந்தீங்கன்னா 125 கிராமுக்கு கொஞ்சம் குறைவாக வரும். 1/2 கப்பில் கொஞ்சம் நிரப்பி அளந்தீங்கன்னா 125 கிராம் சரியாக வரும். இப்போ ஒரு அரித்தட்டில் அந்த மைதா மாவையும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் போட்டு இதை கொஞ்சம் அரித்து எடுத்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட இந்த உப்பு நாம் ஏன் சேர்க்குறதுன்னா, நம்ம மாஜரின் சேர்க்கும் பொழுது மாஜரினில் ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் இருக்குது. சால்டட் மாஜரின், சால்டட் பட்டரில் உப்பு சேர்த்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் இதில், அதால் தான் இந்த உப்பை இதில் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் பீட்டர் யூஸ் பண்ணல, இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட மிக்ஸி ஜார் இல்லை பிளெண்டர் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 முட்டை, சீனி, எண்ணெய் 1/4 கப் சேர்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வருது. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். அதோட 1/2 கப் பாலும் சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு எண்ணெய் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 125 கிராம் மாஜரினை எடுத்து இந்த எண்ணெய்க்கு பதிலாக அதை உருக்கிட்டு இதோடு சேர்த்து அடித்து கொள்ளலாம். இப்போ இந்த கலவையை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வனிலாவை இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி நீங்கள் பால் பவுடரிலேயே பாலை தயாரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இதில் மா கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2 சின்ன டிஷ்ஷஸ் எடுத்து அதில் ஒரு கரண்டி அளவுக்கு இந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இதில் 2 கலர்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் நான் டார்க் பிங்க்கும் க்ரீனும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் பிடிக்குமோ, என்னென்ன கலர்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்துக்கலாம். இல்லை கொக்கோ பவுடர் இருந்தால் அந்த கொக்கோ பவுடரை யூஸ் பண்ணி நீங்கள் செய்துக்கலாம். இது டார்க் பிங்க் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது க்ரீன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் இதை வச்சுக்கொள்ளுங்க. இந்த கேக் பேட்டரை மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 6 இன்ச்சு ரவுண்ட் ட்ரே ஒன்று எடுத்து அதில் டபுளாக ஆயில் பேப்பர் போடுங்க. ஆயில் பேப்பரை போட்டுட்டு இந்த கேக் பேட்டரை அதுக்குள்ளே ஊற்றுங்க. இப்போது இந்த 2 கலர்ஸையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான டிசைனை எந்தெந்த கலரில் எந்தெந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சாதாரணமாக நாங்கள் அவனில் வச்சு கேக் பேக் பண்ணும்போது மேல் பகுதி ஒரு ப்ரௌனாக வரும். இதில் அந்த மாதிரி ப்ரௌனாக வராது பேனில் செய்யும்போது. அதனால தான் நாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும்போது உங்களுக்கு இந்த டிசைன் அழகாக தெரியும். இதே அவனில் வச்சிங்கன்னா இந்த டிசைன் அழகாக தெரியாது, ஏன்னா மேல் பகுதி ப்ரௌனாக மாறிடும். ஓவன் யூஸ் பண்ணாமல் பேக் பண்ணுறதுக்கு 2-3 முறை இருக்குது. இப்போ நான் இதில் நான்ஸ்டிக் பேன் ஒரு மூடியோடு எடுத்து அதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை விட ப்ரெஷர் குக்கர்லேயும் நீங்கள் இந்த கேக் பட்டரை போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ளே டிரெக்டாகவே நீங்கள் இந்த கேக் பட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடிட்டு நீங்கள் அந்த வெயிட்டை வைக்கக்கூடாது. வெயிட்டை கலட்டி விட்டுறணும். கலட்டி விட்டுட்டு அந்த ப்ரெஷர் குக்கரை ஒரு பழைய பேன் இருக்கும் இல்லையா, ரவுண்ட் பேன், அந்த பேன் அடுப்பில் வச்சுட்டு அந்த பேனுக்கு மேலே நீங்கள் இந்த ப்ரெஷர் குக்கரை வைக்கணும். இல்லைன்னா அடி கனமால ஒரு பாத்திரம் எடுத்து அதையும் இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட அளவான நான்ஸ்டிக் பாத்திரம் சின்னதாக இருந்தால் அதுலேயே கேக்கை ஊற்றிட்டு அதை மூடியை போட்டு மூடி அதையும் ஒரு பழைய பேன் ஒன்றில் வச்சு அதையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல முறைகள் இருக்குது இந்த ஓவன் இல்லாமல் கேக் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு.
இன்றைக்கி நாம் அவன் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து அதை லைட்டாக சூடாக்கிட்டு அதுக்குள்ளே இந்த ட்ரேயை வையுங்க. இந்த கேக்கை வைக்கும்போது மறந்துடாதீங்க, இந்த பேன் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகி இருக்கணும். இப்போ இதை மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வையுங்க. பிறகு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு கேக் வந்து வெந்ததும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மூடியை திறக்கிறேன்னு பார்த்தீங்களா எப்படி ஆவி வருதுன்னு. நீங்கள் பேக் பண்ணும்போது அடிக்கடி இதை திறந்து பார்க்காதீங்க. கேக் வந்து நல்லா பொங்கி வந்துட்டுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சைட்ஸை வந்து ஒரு கத்தியால் பிரித்து விட்டுட்டு இந்த கேக்கை நீங்கள் எடுத்து இன்னொரு ட்ரேக்கு மாற்றிக்குங்க. நான் வந்து ஹை ஃப்ளேமில் விட்ட டைம் வந்து கொஞ்சம் கூடிட்டுது, அதாவது தான் இந்த சைடில் வந்து லைட்டாக கருப்பாக இருக்குது. நீங்கள் சரியாக 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டிங்கன்னா அளவாக வரும். கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் என்ன தான் சாஃப்டாக இருந்தாலும் நம்ம பட்டர் யூஸ் பண்ணி பீட்டரை யூஸ் பண்ணி செய்கிற கேக்கோட டேஸ்ட் வந்து இதில் கிடைக்காது. இது ஒரு அவசர நேரத்தில் இல்லை பீட்டர் இல்லைன்னா ஓவன் இல்லைன்னா இந்த மாதிரி கேக்கை செய்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.